நாகர்கோவில் சபரிவர்மனுடைய அந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவை அடுத்தபடியாக ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக 3 இடங்களில் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ தொடர்பான ஆய்வு நடத்தப்பட இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பிரசாத் இணைஞ்சிருக்காரு. பிரசாத், எந்தெந்த இடங்களில் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ ஆய்வு பண்ண இருக்காங்க, அடுத்து இந்த ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், இந்த தகவல் பத்தி விரிவா சொல்லுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்கின்ற மாற்றுத்திறனாளி வியாபாரி சிறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது. பிரேத பரிசோதனையில் அத்தனை அந்த பரிசோதனை செய்கின்ற காட்சிகள் அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என அந்த குடும்பத்தினர் கோரியிருந்தார்கள். அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக மதுரையைச் சேர்ந்த மனித உரிமை அமைப்பான மக்கள் கண்காணிப்பாகவும் அதை சேர்ந்த நிர்வாகிகளும் களத்தில் இறங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்று இரவு அவர்களுக்கு அந்த பிரேத பரிசோதனைக்கான அந்த வீடியோ பதிவு செய்த CD வழங்கப்பட்டது. அந்த வீடியோ மக்கள் கண்காணிப்பகத்தின் ஏற்பாட்டின் பேரில் தற்போது 4 இடங்களில் அதை ஆய்வு செய்து வருகிறார்கள். 4 இடங்களிலுமே மருத்துவர் குழுக்கள் உட்கார்ந்து அதை ஆய்வு செய்து வருகிறார்கள். சென்னையில் 2 இடங்களிலும், மதுரையிலும் திருச்சியிலும் அந்த மருத்துவர்கள் உட்கார்ந்து அந்த பிரேத பரிசோதனை தொடர்பான காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போது அதில் குறிப்பிடப்பட்ட அனைத்தும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறதா, அறிக்கையில் இல்லாத விஷயங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை போக்குவதற்காகவே இந்த ஆய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு கூட அமைச்சர்கள் ராஜேஷ்குமாரும் ஸ்ரீநாத்தும் இருவரும் வந்து அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய போது கூட அவர்கள் அந்த அனைத்து அரசு தரப்பிலிருந்து நிவாரண உதவி உள்ளிட்ட விஷயங்களை கொடுக்க வந்திருந்த போது கூட அவர்கள் இந்த ஆய்வுக்கு பிறகுதான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என கூறியிருந்தார்கள். சடலத்தை பெறுவதற்கு கூட இந்த ஆய்வினுடைய சந்தேகத்தை போக்கிய பிறகுதான் சடலத்தை வாங்குவோம் என கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்று அரசினுடைய உதவி, நிவாரணம் உள்ளிட்ட உதவி எதுவுமே அந்த குடும்பத்தினர் வாங்கவில்லை. அதனால் அந்த அமைச்சர்கள் இருவரும் திரும்ப சென்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்று இரவு முதல் இந்த ஆய்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் இன்று காலை 8 மணி முதல் 4 இடங்களில் இந்த மருத்துவ குழு ஆய்வு செய்து வருகிறது. அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்ற காட்சிகளில் அதில் குறிப்பிடப்பட்ட அந்த காயங்கள் தொடர்பான அனைத்துமே பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்திருக்கிறதா இல்லையா என்பது குறித்தும், இவர்களுக்கான சந்தேகங்கள் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் அந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வு செய்கின்ற மருத்துவர்களில் ஒரு மருத்துவர் என்பது அந்த கரூரில் 41 பேர் மரணமடைந்த சம்பவத்தில் அந்த பிரேத பரிசோதனை ஆய்வு செய்த அந்த மருத்துவரும் இதில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த ஆய்வினுடைய முடிவில் இவர்களுக்கு சந்தேகம் இல்லை என்றால் உடனடியாக இந்த சடலத்தை குடும்பத்தினர் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 8 மணி முதல் இத்தனை நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள் இதற்கான முடிவு தெரிய வரும் என எதிர்பார்ப்போடு அந்த குடும்பத்தினர்கள் காத்திருக்கிறார்கள். இது அனைத்தையும் அந்த மக்கள் கண்காணிப்பு மனித உரிமை அமைப்பு ஒருங்கிணைத்து வருகிறது. விரைவில் இந்த பிரச்சனைக்கான தீர்வு, அதாவது சடலம் வாங்குவார்களா இல்லையா என்பது குறித்தான தீர்வு உடனடியாக ஒரு மணி நேரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இன்னும் சபரிவர்மனுடைய உடலை உறவினர்கள் வாங்க மறுப்பு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில இப்ப பிரேத பரிசோதனையினுடைய வீடியோ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆய்வுக்கு பிறகா என்ன முடிவு வர இருக்கும், உறவினர்கள் உடலை வாங்கிப்பாங்களா, அடுத்து இந்த விசாரணை எப்படி நகரும் அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.